இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் பின்னாடி வளர்ந்துதா? ஓகே, வளர்ந்துது. நம்மளை சுத்தி இருக்கிற நபர்கள், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்கள், நம்ம வேலை செய்கிற நபர்கள் எப்பொழுதும் நம்மளை குறை சொல்லுவாங்க, நம்மளை குற்றப்படுத்துவாங்க, நம்மளுடைய தவறுகளை எப்பொழுதும் நினைவு காட்டிக்கிட்டே இருப்பாங்க, அது சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எப்படி சொல்லி காட்டுவாங்க அப்படின்னா, நம்ம விடைக்கால 4 மணிக்கு அலாம் வைப்போம் வச்சுங்க. அந்த அலாம் 4 மணிக்கு மட்டும் அடிச்சு பசங்க இருந்துருமா, இல்லை திருப்பி 10 நிமிஷம் 5 நிமிஷம் திருப்பி அடிக்குமா? அந்த மாரி தான் நம்ம சுத்தி இருக்கிறோம். எப்பயும் நம்ம குறையதான் பேசுவோம். ஆனா தேவன் நம்மளுடைய குறைகள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தப்பிதங்களை, நம்ம வாழ்க்கையில விடுதலை ஆக்க முடியாத சூழ்நிலைகளை மாற்றும்படிதான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எதுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம செய்த தவறுகளை மாறணும்? அது இயல்பா, அது எல்லா மக்கள் மத்தியிலும், எல்லா ஜனங்கள் மத்தியிலும், ஏன் என்னுடைய குடும்பத்துல என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தாத்தா பாட்டி, எங்க அம்மா அப்பா, என்னுடைய சகோதரர், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்திருக்கு தானே. இது அந்த அளவுக்கு அது பெரிய ஒரு விஷயமாய் பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க இந்த மாதிரி வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள், எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தோ அவங்க நல்லா இருக்காங்களே. அப்படி இருந்து அவங்க நல்லா இருக்கும்போது அதே காரியத்தை நான் செய்கிற போது நானும் நல்லா இருப்பேன், எதுக்கு இயேசு மரிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல நம்ம சில நேரத்துல தேவனை காட்டிலும் ரொம்ப ஞானமா, ரொம்ப அறிவா பேசுவோம், ரொம்ப அறிவு பொங்கிரும். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் நம்மளுக்கு 6 அறிவு கொடுத்ததை ப்ரூவ் பண்ணணும். ஆண்டவர் நம்மளுக்கு 6 அறிவு இருக்குன்னு, நம்மளுக்கு அறிவு இருக்குன்றது ப்ரூவ் பண்ணிடணும். ஐயா, நான் சொல்றேன், உங்களுடைய அறிவு, தேவன் தந்த இந்த அறிவானது இந்த உலகத்துல நன்மையும் தீமையும் அறிந்து கொள்ளும்படி, நீ அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, நீ அதெல்லாம் பார்க்கணும்னா, தேவன் தந்த இந்த வேதங்களை, இந்த வசனங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது, அதைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போதுதான் உங்களுடைய அறிவு கர்த்தருடைய வசனத்துல இரவு பகலும், அப்படின்னா உங்களோட அறிவு எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்கணும்? எதற்காக இயேசு வாழ்க்கையில வரணும்? நான் ஏன் இயேசுவை தேடணும் அப்படின்னு சொன்னா, இயேசுடைய 33 வருஷம் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. ஆனா ஊழியம் அவர் 3 வருஷம் தான் செய்தாருன்னு சில வேதத்துடைய ஆராய்ச்சிகள், வேதத்தில் இருக்கிற வெளிப்பாடுகள்ல எழுதப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம நம்புறோம். இன்னைக்கு வேதத்துல நம்ம பார்க்கும்போது மனுஷனுடைய பாவத்தை, ஒரு மனுஷன் செய்கிற தவறுகளை, அவனுடைய எல்லா தவறுகளையும் தப்பிதங்களையும் கடவுளை தவிர, ஒரு தேவனை தவிர எதாலையும் மன்னிக்க முடியாது. அப்படி ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நாங்க செய்த தர்மங்கள், நாங்க செய்த நன்மைகள், என் வாழ்க்கையில் இருந்த குறைகளை அதை சரிப்படுத்துகிறதுக்கு நான் சில காரியங்களை நான் செய்தேன், புண்ணியங்களை செய்தேன். என் வாழ்க்கையில சில காரியம் நல்லது நடக்கிறதுக்கு சில பரிதாபங்களாய், சில பாவம், சில கவலைகளாய், சில வருத்தம் உடைய காரியங்களை செய்தனா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இது மறைமுகமா சொல்றேன். சிலவங்க பாருங்க, அவங்களுடைய தவறுகள், அவங்க செய்த தவறுகள் மன்னிக்கிறதுக்கு போய் அன்னதானம் போடுவாங்க. இது ஹோம்லெஸ் தான், ஹோம்லெஸ்
இந்த நீங்க வேற சொல்லுங்க. இல்லை இந்த ரோட்லாம் இருப்பாங்க சாப்பாடுலாம், நான் ஹோம்லெஸ். ஆம்லெட்டில் அது வேற, நான் சொல்றது ஹோம்லெஸ். ஹோம்லெஸ் அவங்க நம்மளோட புத்தி என்ன தெரியுங்களா, நம்ம என்ன தெரியுங்களா, நம்ம சிந்தையில் இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் நீ அன்னதானம் போட்டு பாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற தடையெல்லாம் உடைஞ்சிடும். நான் சொல்றேன், அவங்களுக்கே வழி இல்லை மேடம், அவங்களுக்கே வழி இல்லாதனால தான் நம்ம சோறு போடுறோம். நான் தவிர அவங்கள விடைக்கல, அவங்கள தவிர நான் பேசல. நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய சிந்திக்கிற இந்த சிந்தையை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அவங்களுக்கு நீங்க தர்மம் செய்யறதுனால, அவங்களுக்கு நீங்க ஹோம்லெஸ் இருக்கிறவர்களுக்கு போய் நீங்க அன்னதானம் போடுறதுனால உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடையெல்லாம் உடைஞ்சிரும் சொன்னா, அது ஒரு குருடனை போல ஒரு குருட்டு வாழ்க்கையில நம்ம வாழ்றோம். அது ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாத்தாது. அப்படி உண்மையா இருந்துருச்சுன்னா நான் இங்க பாஸ்டரா இருக்க மாட்டேன். நான் போய் ஹோம்லெஸ் இருக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு நல்லதை என் வீடு நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். முடியுமா சார்? முடியாது. எந்த அன்னதானமும் யாரோட பாவத்தையும் மன்னிக்க முடியாது, கழுவ முடியாது. யாரோட குற்றங்களோ, யாரோட தவறுகளோ, யாரோடைய தீமைகளையும் எந்த வழியினாலும் எந்த நன்மையினாலும் அதை மாற்ற முடியாது. உன் முன்னோர்கள் செய்த பாவம், உன் தாய் தகப்பன் செய்த பாவம், நீ செய்த பாவம், எந்த ஒரு வழியினாலும், எந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, பலி எடுப்பாங்க, வேண்டுதல் செய்வாங்க, கடவுள்கிட்ட போய் வேண்டுதல் செய்வாங்க. நான் எந்த மதத்தை குறித்து நாம தவறா பேசல. நான் இன்னைக்கு பிரசங்கம் எடுத்திருக்கிறேன், கிறிஸ்தவர்கள் செய்த பலிகளை பத்தி தான் நான் பேச வரேன். யூதர்கள் செய்த தவறான பழக்க வழக்கங்களை தான் பேச வரேன். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இயேசுவை அறிந்து, இயேசுவை தெரிந்து கொண்டு, இன்னும் அவர்களுடைய பாரம்பரியமாய் அவர்களோட முன்னோர்கள் செய்த அது என்ன வேண்டுதல், வேண்டுதல இன்னும் கிறிஸ்தவர்கள், இன்னும் கிறிஸ்துக்குள்ள வாழ்றவங்க இயேசு உனக்காக மரித்ததை நீ மறந்துட்டு உனக்குள்ள சில வேண்டுதல், ஒரு கலாச்சாரமான ஒரு பழைய பாரம்பரியத்தை நீ இன்னும் பிடித்திருக்கிறேன்னு சொன்னா நீ உன்ன அறியல இயேசு உனக்காக மரித்தது. Never receive God Christ died for us. என்னோட பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்கிறத நீ புரிந்து கொள்ளல, அதை நீ விளங்கல. அதனாலதான் இந்த இயேசு மரித்த இந்த நாளை நாம் நினைவு கூற வேண்டும். நான் ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே நீங்க எனக்காக மரித்தீங்க, ஆண்டவரே இதை எப்படி நான் புரிந்து கொள்றது, இது எப்படி ஜனங்கள்கிட்ட இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகிறது அப்படின்னு கேட்கும்போது, இயேசு அநேகர் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். நம்மளை ஆண்டவர் மீட்கணும், நம்மளை ஆண்டவர் விடுதலையாக்கணும், நம்மளை தேவன் அவருடைய சித்தத்தின்படி அவரோடு வாழும்படி இயேசு நம்மளை மீட்கணும் சொன்னா அவர் ஜீவனை நம்மளுக்கு தரணும். இன்னைக்கு யாருக்காக தியாகங்கள் செய்ய மாட்டாங்க? ஒரு காரணம், ஒரு சுயநலம். அவங்களுக்குன்னு ஒரு தேவை இல்லைன்னா உங்களை யாருமே சீண்ட மாட்டாங்க, உங்களோடு உறவு கொள்ள மாட்டாங்க, பேச மாட்டாங்க. சம்திங் நீட், ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கிறதுனால தான் அவங்க கூட எறும்பு மாரி, ஈ மாரி, தேன் மாரி அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட தேவை நிறைவேற்றுன்னு வச்சுங்களேன். சில நேரத்தில் பாருங்க, வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்குள்ள வரத்துக்கு முன்ன ஒன்னே ஒன்று பறக்கும். என்ன பறக்கும்னு நினைக்கிறீங்க? போட்டிருக்கிற சப்பாத்தி செருப்பு பறக்கும் பாருங்க. இவ்வளவு நாளா அது உன் காலுக்கு எந்த ஒரு குறையும், எந்த ஒரு முள்ளும், எந்த ஒரு அழுக்கும், எந்த ஒரு நாத்தமும் காலை படாதபடிக்கு அந்த செருப்பு எங்கெங்கெல்லாம் கூட வந்துச்சு. எந்த அனுபவத்துல பேசுறீங்க? என் வீட்டு அனுபவத்துல பேசுறேன். நான் தான் புரிஞ்சு வைப்பேன். இப்போ வீட்டில் செருப்பு எடுத்து அழகா அடுக்கி வைப்பேன். எங்க வீட்டு மேடம் கூட அப்பப்போ எங்கேயாச்சும் வச்சிருவாங்க. ஏன்ட்ட கேட்பாங்க, அவங்க எங்க கட்டி வச்சாங்க அவங்களுக்கு தெரியாது. என் செருப்பு பார்த்தீங்களான்னு நான் அப்படியே பார்ப்பேன்.
உன் செருப்பை நான் ஏன் பார்க்கணும்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவைகளுக்காக, நம்மளுடைய நன்மைகளுக்காக, உதவிகளுக்காக, நம்மள்கிட்ட இருக்கிற மேன்மைகளுக்காக ஜனங்க வரலாம். ஆனா உன் பாவத்துக்காக ஒருத்தர் வந்தாருன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரே தவிர உன் பாவத்தோடு, உன் பாவ வாழ்க்கையோடு வேற யாருமே உன் கூட இருக்க முடியாது. இன்ற வரைக்கும் நீங்க செய்கிற எல்லா பாவ காரியத்தையும் மனம் திரும்பும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக பிதாவிடத்துல அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய நல்ல தேவன்! அல்லேலூயா! எவ்வளவு பெரிய நல்ல தேவன்! நான் சொல்றேன், ரொம்ப பேருக்கு the righteous, நீதி, ரொம்ப நீதியா பேசுவாங்க, ரொம்ப கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்க, ரொம்ப பர்ஃபெக்ட்டா பேசுவாங்க. ஆனா அவங்க ஒரு நாள் விழுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. விழுந்த பிறகு அவங்க ஒரு தேவைகள், அவங்க ஒரு எதிர்பார்ப்பாங்க பாருங்க, எனக்காக யாராவது ஒரு ஆள் ப்ளீஸ் பண்ண மாட்டாங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ உள்ள ஒரு செய்தியை நான் சொல்றேன், ரகசியத்தை. உங்களுக்காக அப்பயும் கூட இருக்கிறது இயேசு கிறிஸ்து மட்டும். அல்லேலூயா! அவரை தவிர நம்மளை அதிகமா நேசிக்க முடியாது. அவரை தவிர நம்மளை அதிகமாய் புரிஞ்சு கொள்ள முடியாது. உங்க பாவத்தை ஏன் நல்லா கவனமா கேளுங்க. உங்களுக்குள்ள இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற பாவத்தை காட்டினும், நீங்க செய்கிற தவறுகளை காட்டிலும், அதுக்காக நீங்க தவறு செய்யறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணல, அந்த தவறை காட்டிலும் அவருடைய அன்பு பெரியது. தேவனுடைய அன்பு பெரியது. தேவனுடைய அன்பு பெரியது. அவருடைய அன்பு தான் அவருடைய ஜீவனையை ஒப்பு கொடுத்துச்சு. நான் சொல்றேன், வேதத்தில் அநேக இடங்கள்ல பார்க்கும்போது எவ்வளையோ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் சோதனையிலும் தண்டனைகளையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் பல விதமான ஏமாற்றங்களும் மத்தியிலும் அந்த ஜனங்க தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அவர்களுக்கு மறு உத்தரவை கர்த்தர் பதில் தந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தது, அவர் உங்களுடைய மேல் வைத்திருக்கிற, உங்க மேலே என் மேலே தேவன் வைத்திருக்கிற அன்பினால் தான் இயேசு மரித்தார். அவர் மரணத்தை ஒப்பு கொடுத்தார். வேற எந்த ஒரு நன்மைக்காக இல்ல. நீங்க செய்த, ஆண்டவரை தேவன, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, நீங்கள் மேன்மையா இருக்கிறனால, ஞானியா இருக்கிறனால, நீங்க நல்ல குடும்பத்துல வாழ்றனால இயேசு உங்களுக்காக மரணத்தை, அவர் ஜீவனை ஒப்பு கொடுக்கல. நீயும் நானும் பரலோகத்துக்கு பிதா இடத்துல போகும்படிதான் இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஒப்பு கொடுத்தார். நீங்க வேதத்துல ஆதியாகமத்துல படிச்சு பாருங்க. ஆண்டவர் பிதா ஃபெலோஷிப் பண்ணணும், உங்களோட ஃபெலோஷிப் பண்ணணும், உங்களோட பேசணும், உங்க கூட வாழணும், அவர் எல்லா நேரங்களிலும் உங்களோடு இடப்படணும்னு சொல்லி பிதா என்ன பண்ணுகிறாரு? எப்பொழுது ஏதேன் தோட்டத்துல, இன்னைக்கு நல்லா கவனமா கேளுங்க, ஏதேன் தோட்டத்துல ஆதாமை பார்க்கும்படி தேவன் ஒருவர் அந்த நாட்களை, அந்த ஒரு கணத்தை ஆதாம் என்கிற நம்ம இழந்து போயிட்டோம். ஆண்டவர் விசுவம் அடைந்து, ஆண்டவர் விருத்தியாகி, ஆண்டவர் சஞ்சலப்பட்டு அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டினார. மறுபடியும் அந்த ஏதேன் தோட்டத்துல நீ சேர்படிதான் இயேசு அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்தாரு. God wants fellowship to you. தேவனோடு பேசணும், தேவனோடு உறவாடணும், தேவ பிள்ளைகளா நீ மாறும்படி இயேசு கிறிஸ்து ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா உங்களுக்கு? தேவனுக்கும் நம்மளுக்கு ஒரு தடை என்ன தெரியுங்களா? தேவனுக்கும் நம்மளுக்கு இருக்கிற ஒரு தடை என்ன தெரியுங்களா? பாவத்தை தவிர வேறு எந்த தடையும் இல்லை. என்னைக்கு ஒருவன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அப்பொழுது தேவனுடைய இரக்கத்தை அவன் பெறுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிறோம்.
இருக்கிறோம். தேவன் நம்மளுக்காக மரித்தார். தேவன் நம்மளுக்காக ஜீவனை தந்தார். பாஸ்டர் சொன்னது போல தேவனுடைய அந்த தண்டனை என்பது, இயேசு கிறிஸ்துவோட தண்டனை என்பது சாதாரணது இல்ல. அதை விரிவிக்கும் போது, அதை விளக்கும் போது, அதோடைய அடையாளங்களை சொல்லும் போது ஈஸி பேசுகிற எனக்கே ஈஸி இல்லைன்னா அதுல கலந்து பண்ண அவருக்கு எப்படிப்பட்ட பாடுகள், எப்படிப்பட்ட வேதனைகள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நெருக்கப்பட்டிருப்பார். இன்னைக்கு இதை பத்தி நான் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஒரு 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 ஷேடோ போல, ஒரு கனவு, ஒரு எண்ணம் போல எனக்கு வந்தது. ஒரு ஒரு வாலிப மனுஷன், ஒரு 23 வயசு ஒரு வாலிப பையன். கேளுங்க, கதையை கேளுங்க, நான் ஒன்றும் பிரசங்கத்தை போல முடிச்சிடுறேன். ஒரு வாலிப பையன், அவன் செய்த ஒரு தவறு. 23 வயசு ஒரு வாலிப பையன், அவன் செய்தது தவறு தான். நாட்டுக்கு விரோதமாக அவன் ஒரு தவறு செஞ்சினான். அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த தூக்குல அவன் சாவர வரைக்கும் அந்த தூக்கு இறக்கக்கூடாது. அதான் அவன் மேல இருந்த தண்டனை. சரியா? அவன் எவ்வளையோ காரியங்களை, நியாயத்தை குறித்து எவ்வளையோ ஃபைட் பண்ணி பார்த்ததுல, அவன் முயற்சி பண்ணதுல அவனுடைய அந்த தண்டனையை மாற்றவே முடியல. நல்லா கவனமா கேளுங்க. இது வேற யாரை பத்தி நான் பேசல, உங்களை பத்தி, என்னை பத்தி நான் பேசுறேன். அந்த தூக்கு தண்டனை, அந்த மனுஷன், அந்த வாலிப பையன் 23 வயசு யங், ஒரு நாள் ஜெபிக்கிறான், 2 நாள் ஜெபிக்கிறான், 1 மாசம் ஜெபிக்கிறான், 2 மாசம் ஜெபிக்கிறான், 1 வருஷம் ஜெபிக்கிறான், 2 வருஷம் ஜெபிக்கிறான். ஆனா அவனுடைய நாட்களை அவன் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் தூக்குக்கு. சரியா? அப்படிப்பட்ட தூக்கு தண்டனை கைதி எங்கேயாவது ஒரு சந்தோஷமா, எங்கேயாவது சேர்ஃபுல்லா, எங்கேயாவது முகத்துல ஒரு தெளிவு பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சிஸ்டர் ரவீந்திரன் இருக்குமா? சிஸ்டர் இருக்குமா? இருக்கு. ஏன் இருக்காது? அவனுடைய நாட்கள் அவன் என்ன பண்ணுகிறான்? எண்ணிக்கொண்டே இருக்கிறான். இஸ் கவுண்ட். நல்லா கேளுங்க, நான் கதை சொல்ற பாசம் இல்லை. அவன் எண்ணிக்கொண்டே இருக்கிறான், எண்ணிக்கொண்டே இருக்கிறான். என்னோட நாட்கள் நெருங்குது. ஆனா ஜெபிக்கிறத உடல, அவனோட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுடைய ஜெபத்துக்கு பதிலும் இல்லை, அவனுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை. அவனை சுத்தி இருக்கிற நபர்கள், வார்டன் எல்லாம் என்ன சொல்றாங்க? நீ செய்த தவறுக்கு நீ கட்டாயமா தண்டனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். டிஃபிட்டட், எதிரான ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஜெயில பேசுவாங்களா? ஓகே நீ தப்பிச்சிருவ, சின்ன தண்டனை தப்பில, நீ சிக்கிமியா கேஸ் பழிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களா? யாராவது? யாரும் சொல்ல, வார்டனே சொல்ல மாட்டான். உன்னோட தண்டனை நீ எப்படிப்பட்ட லாயர் வச்சாலும் நீ வெளியாக முடியாது. என்ன மத்தியில, ஏன்னா இந்த மாரி 2-3 பேர் நான் பார்த்துருக்கிறேன். இந்த மாரி கேஸ்ல மாற்றணும்னா தூக்குல போட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நீ ஆக முடியாது. அப்படிப்பட்ட அந்த பையன் ஆண்டோட வசனத்தை சொல்றான். ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருக்கிற தேவன் நீங்க பெரியதுங்க. என்னுடைய இருதயத்தினுடைய கவலைகளை, வேதனைகளை ஆண்டவரே இடத்துல செபிக்கிற கர்த்தாவே எனக்கு பதில் கொடுங்க. அன்னைக்கு ஆண்டவர் அவனோடு பேசுறாரு. நீ கலங்காத, எது குறித்தும் நீ கலங்காத. எப்படி ஒரு ஆண்டவர் சொல்றாரு கலங்காதுன்னு? காவப்படாம இருக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஆவியில உணர்த்துற அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கலங்காதுன்னு. எப்படி கலங்காம இருக்கும்? ஆனா அவனுடைய வேண்டுதல், அவன் செய்கிற ஜெபத்தை விடவே இல்லை. அதே போல அந்த காலை வேளையில 5:30 மணிக்கு அவன் ஏஞ்சி ஜெபிக்கிறான். ஒரு நாள் வருது, அந்த காலையில் 5:30 மணிக்கு ஏஞ்சி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்ற, கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. 8:30 மணிக்கு வார்டன் கூப்பிடுறாரு. உன்னை
ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க, உன்னோட கேஸை வந்து அவங்க வந்து டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க. இவன் அதே கலக்கத்தோட அதே சில நேரத்தில் நம்ம ஒரு பரிதாப முகத்தை காட்டும் தெரியுங்களா? முடிஞ்ச திங்கக்கிழமை நான் பேங்க் போவேன், இப்போ சர்ச் காசு வந்து பேங்க்ல போடுறதுக்கு போவேன். அந்த அண்டி வந்து நம்பர் எடுக்கல, ஒன்றும் இல்லை, நம்ம வயசானவங்க, நம்மளால தான் நம்பர் எடுக்க ஒன்றும் இல்லை. கவுண்டர்ல வந்து பரிதாபம் அப்படின்னு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த சீன்ச்சி பயங்கரமா ஏசுறா, சத்து அங்கே நம்பர் லகி சத்து துஜோ இமெயில் பாரு போலி மசூதி அப்படின்றா. நான் கூப்பிட்டேன், வாங்கம்மா என்ன ஆச்சுயா, என் நம்பர் எடுத்து கொடுத்து போய் முதல் காசை கட்டுங்க, வயசு கொடுங்க. சொன்னேன் இமெயில் அவங்கள்ட்டலாம் இல்லை, இவங்கள்ட்ட போய் எந்த இமெயில் கேட்குறது, இவன் ஜப்பான் நேரத்தில் பிறந்த ஆளு, ஜப்பான் நாட்டே நீ இமெயில் கேட்டு எங்கே போகிறது, போடு காசு அக்கௌண்ட் நம்பர் இருக்குல்ல போட்டுரு அப்படின்னு. ஏன்னா நம்ம வாடிக்கையான கஸ்டமருங்க ஆர்எஸ்பி பேங்க் ஓகேங்களா, என்னை பார்த்தா ஓ அப்படின்னு போட்டேன். இந்த மாதிரி நம்ம பரிதாபம் காட்டுறதுல அடிச்சுக்கவே முடியாது. நம்ம மூஞ்ச பார்த்து ஒரு கோழி போடுறோம் மாமா கடையில, 2 கோழி போட்டுருவோம். ஏன் நம்ம மூஞ்சோடைய லட்சணம் அப்படி. நம்ம மூஞ்சில வர்ற முகத்துல அழகு நம்ம மூஞ்சிலே காட்டிடுவோம். நமக்கு ஒண்ணுமே தெரியாதா, ஒண்ணுமே தெரியாது, இன்னும் தெரியாது பாப்பா, அது நீங்களே சொல்லிங்க, நான் சொல்றேன் இந்த பாவத்துக்கு நான் வரல. சரி, இப்படியாக அந்த பையன் அந்த சகோதரன் ரொம்ப கவலையோடு அவன் போறான். அங்க அவனோட லிஸ்ட் அவனுடைய கேஸ் எல்லாம் திறந்துட்டு அன்னைக்கு போகும்போது ஒரு ஆள் இல்லை, ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அப்ப அதுல ஹெட் அவரு ஒரு லெட்டர் படிச்சு சொல்றாரு, நம்மளுடைய ராயல், நம்மளுடைய அகோமா ராயல், அவருக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு, அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம்னா, அவரோட பிறந்த நாள் அதுவுமா அவர் ஒரு ஆளை லண்டனில் உள்ளவங்களை ரிலீஸ் பண்ணாங்க. அவனோட உள்ளத்துல, அந்த ராஜாவோட உள்ளத்துல இந்த சகோதரனோட பேரை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இப்ப சொல்லுங்க, அந்த சகோதரன் வெளியே வந்தானா அதே கவலையில, அதே வேதனையில, அதே பாவத்துல வாழ்வான்னு நினைக்கிறீங்களா? ஒரே சிஸ்டர் தான் இல்லை, நீங்களும் சந்தேகம் தான் பாசு. அந்த சந்தேகத்தை இன்னைக்கு தீர்த்துருங்க. கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. நம்மளை எல்லா பாவத்திலிருந்தும், பாவத்தில் இருக்கிற தண்டனையிலிருந்து, பாவத்தில் வாழ்கிற சாபத்திலிருந்து, நரகத்துக்கு போகிற நம்மளை ஆண்டவர் பரிசுத்த ஜாதியாய், தேவ பிள்ளையாய் நம்மளை மாத்தி ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா! இயேசு என்கிற ராஜா, அவருடைய நிமித்தம் நம்மளை கர்த்தர் மாத்தினார். அந்த சகோதரன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாய், உண்மையிலே விடுதலையாய், உண்மையான ஒரு மாறுதலை அவன் பெற்றுக்கொண்டனால அந்த ராஜா கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் வாழ்நாள் எல்லாம் மறக்கலையா? இன்னைக்கு இயேசு நம்ம வாழ்க்கையில கொடுத்த இந்த கிருபையை, ரட்சிப்பை உங்க வாழ்நாள் எல்லாம் மறக்காதீங்க. சொல்லுவாங்க, கூட உள்ளவங்க சொல்லுவாங்க, உன்னுடைய குறைகளை, உன்னுடைய தவறுகளை, உன்னுடைய தப்பிதங்களை, உன்னுடைய மிஸ்டேக்கை பேசுவாங்க. நான் சொல்றேன், நீதியாய் இருக்கிறவன், நீதியாய் வாழ்கிறவன், நீதியாய் பேசுகிறவன் பூமியில இயேசுவை தவிர ஒருவனும் இல்லை என்றது வேதம் சொல்கிறது. ஏன்னா சொல்றேன், நீ மனுஷர் பேசுகிறதை கேட்காதபடி கர்த்தர் பேசுகிறதை கேட்கும் போது உன்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கிற வல்லமைகளை அடையும். ஹல்லேலூயா! சரி, வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். ஸ்டாரி எழுதிட்டீங்க, வசனத்தை காணணும்னா சொல்றேன், கேளுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வாசிப்போமாக. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 Peter chapter 1 verse 18 and 19 வாசிப்போமாக. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய், பாருங்க, நான் சொன்னது போல இன்னைக்கு நம்ம அநேக நேரங்கள்ல மற்றவர்கள் செய்கிற ஆராதனை, மற்றவர்கள் போதிக்கிற ஆராதனைகள், மற்றவர்கள் செய்கிற பலிகளை பார்த்து நம்ம விடைக்கிறோம், மற்றவர்களை நம்ம குற்றப்படுத்துறோம்.
ஆனா வேதத்துல யூதர்களும் தேவ ஜனங்களும் தன்னுடைய முன்னோர்கள் செய்கிற பலிகள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு நீங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க எந்த ஒரு பலிகளும் நீங்க செய்ய தேவையில்லை, வேண்டுதல் செய்ய தேவையில்லை. நீங்க எந்த காரியத்தையும் நீங்க சுமக்கவோ, எந்த காரியத்தை நீங்க ரத்தம் கொடுக்கவோ, பலிகள் தருவோ, எந்த ஒரு காணிக்கைகளோ, எந்த ஒரு காரியத்தினால உங்க பாவத்தினால எந்த ஒரு பலிகளும் நீங்க செய்ய தேவையில்லை. இன்னைக்கு முன்னோர்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய முன்னோர்கள் பாரம்பரியத்தில் பேசியிருப்பார்கள். வசனம் சொல்லுகிறது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த இன்னைக்கு நம்ம இயேசுவுடைய மரணம் அப்படின்னா உடனடியே நம்ம மூளையில் வருது சிலுவை. இயேசுவுடைய மரணம் இரண்டாவது நம்ம மூளையில நம்ம சிந்தையில வருது என்ன தெரியுங்களா? கொல்கத்தா கல்வாரி மண்டவோடு அங்கிருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இயேசு அடிச்சது. இப்படியாக தேவனுடைய அந்த மரணத்தை, தேவனுடைய பாட அடையாளங்களை நம்ம பார்க்கிறோம், அவர் செய்த விதங்களை பார்க்கிறோம். ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு அடையாளமும் உங்களுக்கு தெரியுங்களா? சிலுவை, அந்த இயேசு தொங்கின அந்த சிலுவை, அந்த மரணம், அந்த மரத்துக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? அந்த மரத்தோடைய அடையாளம் கர்ஸ். அந்த மரத்தோடைய அடையாளம் என்னன்னா சபிக்கப்பட்ட மரம். வசனம் இருக்கு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ அவன் ஐயா. அந்த மரம் இயேசு தொங்கின அந்த கிராஸ், அந்த மரம் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாம அதை ஆராதிக்கிறாங்க, அதை நம்புறாங்க, அதை அவங்க சிந்தையில. சில படத்துல பாருங்க, இங்கிலீஷ் படத்தெல்லாம் கிராஸ் எடுத்து காட்டும், அந்த மரமே, அந்த கிராஸ், அந்த அடையாளமே சாபத்துக்குரியதுயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது கூட விளக்கல. கிராஸ ஒரு கடவுளா பார்க்கறாங்க, கிராஸ ஒரு வழியா பார்க்கறாங்க, கிராஸ ஒரு தெய்வீகமா பார்க்கறாங்க. கிராஸ் என்பது பாஸ்டர் நீங்க வச்சிருக்கீங்க, ஆமா நான் வச்சிட்டு மறைச்சிட்டேன், பார்க்காதீங்க. இத நீ பார்க்கும் போதெல்லாம் கையெடுத்து கும்பிடுறதுக்காக வைக்கல, இந்த சிலுவையில தான் என்னோட சாபம் மன்னிக்கப்பட்டது, கழுவப்பட்டது, அதை நினைவு கூறு. இன்னைக்கு அந்த அடையாளங்களை நம்ம பாரம்பரியமாய் ஆராதிக்கிறோம். நல்ல வேலை ஒரு பொம்மையை கொண்டு வந்து நான் தொங்க விடல, இது காலில் கொஞ்சம் ரத்த வடிகிற மாதிரி ஏதாவது செஞ்சுன்னு வச்சுன்னா எல்லாம் கும்பிட்டு போயிடும். இந்த குரூப் கும்பிட்டு இருக்கோம், இந்த குரூப் ஒரு சாம்பிராணி போட்டிருக்கோம். ஏன் நான் வேற யாரையும் நான் பேசல. கிறிஸ்தவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் செய்கிற பாரம்பரியத்தை பவுல் கண்டிக்கிறார். அவர்கள் செய்தது போல, அவர்கள் வணங்குறது போல, அவர்கள் ஆராதித்தது போல நீங்கள் ஆராதிக்க கூடாது. அது பாட்டு பண்ண ஆவியில இருந்து சத்தியத்தை பேசுகிற சபையார் அவர் தெளிவா சொல்லுகிற பாருங்க, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரிச்சு வந்த எப்படி நானு எங்க சுத்த போலாம்? ஹாலிடே சிங்கப்பூர்ல உள்ளவங்களுக்கு 3 நாள் லீவு, பாவம் மலேசியாவுக்கு 2 நாள் தான் லீவு, சாட்டர்டே சண்டே. சிங்கப்பூருக்கு 3 days தான். என்னால ஒரு பிளான் போட்டிருப்பாங்க, இன்னைக்கு கிளம்பணுமா, ஞாயிற்றுக்கிழமை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அது வரை சாத்தான் அப்ப என்ன பண்ணிட்டான், 8ஆம் மாசத்துல இருந்து ரயில் திறக்க போறான். சிங்கப்பூர்ல ஏன்னா நேரா பேங்கோ தாய் காத்துக்கிட்டு எப்படா திறப்பீங்க, ஒரு பெங்கோல போயிருக்கு, பெங்கோ ஆயிரும்.
இன்னைக்கு தேவன் நம்மள அந்த சாபமான சிலுவையை, அந்த சபிக்கப்பட்ட சிலுவையை உத்தமனான, பரிசுத்தமான, நீதியான தேவகுமாரே அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டாரு. உங்கள் மேலும் ஏன் மேலே வைத்திருக்கிற அன்பினால உன் பாவம் கழுவப்படணும், உன் அக்கிரமங்கள் கழுவப்படணும். ஏன் நான் சொல்றேன், இங்க சீசர் வாங்க, வாடா, சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா, இன்னொரு திரும்படா. இன்னைக்கு அநேக பேர் சொல்றாங்க இவன் மேல சாபம் இருக்கு. நான் சொல்றேன், இவன் மேல சாபம் இருக்குன்னா நீங்க ஒரு தாயா இருந்தா சந்தோஷப்படுவீங்களா சார்? அவங்களே சந்தோஷப்பட மாட்டாங்கன்னா மரித்த இயேசு சந்தோஷப்படுவாரா? இவன் மேல இருக்கிற சாபத்தை எடுத்து இவன் மேல நன்மையும் கிருபையும் தயவையும் ஆசீர்வாதத்தை வைத்த கர்த்தர் இவனுக்காக மரிச்சார். That is a wrong doctrine. சாபத்தை இயேசு கிறிஸ்து முறித்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருவனுக்கும் சாபம் இல்லை. சாபம் இல்லை. எப்படியா மரித்த இயேசு மரிச்சார்னு சொல்லிவிட்டு இந்த சபையில ஊழியக்காரனாக நான் சொல்றேன், உன் மேல சாபம் இருக்குன்னா அப்ப ரெண்டு பிரசங்கத்துல, ரெண்டு வெளிநடத்துல எது உண்மை? இயேசு மரிச்சது உண்மையா, இல்ல இவன் மேல சாபம் இருக்கிறது உண்மையா? ஏன் நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க செய்கிறதுக்காக நான் பேசல, சத்தியத்தின் படி பேசுறேன். ஒருவேளை இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டான், ஏன் மன்னிச்சிருங்க, உங்க பையனை வச்சு நான் பேசுறது அவரா இருந்தா, ஏன் பசு உங்க பையனா பேச முடியல? சிலது வருது, துரியாமே கதையை கேட்கும். உங்க பையனா கூப்பிட மாட்டேங்க, எங்க பையனா ஐயா கிறுக்கன்கள்ட்ட, பைத்தியக்காரங்கள்ட்ட பேசவே கூடாது. அன்னைக்கு ஒரு பைத்தியத்துக்கிட்ட தந்திரம் பத்தாலும் தப்பிச்சிருச்சாங்கன்னு தெரியல. சேர்ச்சுக்கு வாங்க, சேர்ச்சுக்கு வாங்க சொல்லி சேர்ச்சுக்கு வந்தா ஆண்டவர் எனக்கு மீன் கொடுப்பாரா? பைத்தியமே, ஆண்டவர் பரலோகத்தில் மண்ணா விசுந்த மகிழ்ச்சி மீன் போய் கேட்குது ஆண்டவர். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பைத்தியங்கள்ட்ட பேசின நீ பைத்தியம் ஆயிடுவ, அதெல்லாம் பேசாத. பவுல் அழகா சொன்னாரு, என்ன பண்ணக்கூடாதான்? சிலர் கேட்கலன்னா என்ன பண்ணிடணுமா? என் மணி அழகா காட்டாங்க காலில், நான் சொல்ல முடியுமா? காலில் இருக்கிற தட்டி போன்னு. அப்புறம் நம்ம தூசியா? ஆமா, நீ ஒரு குச்சி. தேவ் ஒரு மனுஷனுடைய சாபங்களை, பாவங்களை மன்னிக்க வல்லவரா இருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்து தன் பிள்ளைகளுடைய, நம்மளுடைய சாபங்களை, பாவத்தை மன்னிக்கிறவரா இருக்கான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? சரியா? ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, கழிவுவாரு. அப்படிப்பட்ட இந்த மனுஷன் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு இருக்கிறான். எனக்கு நீங்க சொல்லுங்க, நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பதில் சொல்லுங்க. இவன் தவறு செய்யறான், விவரமா இவனுடைய இந்த தவற கிறிஸ்துவனால மாற்ற முடியாது. அதான் என் தேவனோட அன்பு. ஐயா, உங்களோட பார்வை என்னோட பார்வை எப்பயும் தப்பாதான் பார்க்கும். உன்னோடைய அனுபவம் என்னோட அனுபவம் எப்பயும் தப்பாதான் கன்ஃபெஸ் பண்ணும். ஆனா தேவனுடைய அன்பு, தேவனோட பார்வை என்ன தெரியுமா? அவனோட தவறுக்கு முன்பாய் அவருடைய தயவு தான் இருப்பாங்க. இப்ப என் பையனை கூப்பிடுறாரு, இப்ப அவங்க பையனை கூப்பிடல சொல்லுங்க, சொல்லுங்க. ஏய், நீ இடிச்சு அவனை தள்ளிடுறாரா? அவனே லைட்டா இருக்கிறான். அப்படியே திரும்பாருக்கா? இவரு லூக்கா 15ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது அந்த இளையகுமாரன் என்னென்ன வேலை செஞ்ச மாதிரியாக்கா? அவன் செஞ்சதெல்லாம் நல்லதுதானே பசங்க செஞ்சான். அப்பாட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டி, இன்னைக்கு ரொம்ப பிள்ளைங்க அதான் பண்ணுதுங்க. அப்பாட்டு இருந்து என்னென்ன சுருட்டலாம், அப்பா எங்கெங்க எது எது வச்சிருப்பாரு. அப்பா சில அப்பா சூப்பரான அப்பா, பின் நம்பரை காட்டுல எழுதி வச்சா இந்த பிள்ளைங்க காசு போட்டு எடுத்தாங்க.
காட்டுல எழுதி வச்சுக்கோங்க. பாஸ்டர் காசு குறையுது. ஏன் காசு குறையுது அங்கிள்? தெரியல பாஸ்டர், காசு நான் எடுக்கவே இல்லை. காட்டுன்னு பார்த்தா அவர் கொஞ்சம் தூரம் நானும் 2 தட்டி எடுத்துருப்பேன். 2 நோட்டை காட்டுல எழுதி வச்சிருப்பேன். நேத்து ஒரு 2-4 மணிக்கு நான் வந்து போலீஸ் ஸ்கிரீன் பிளேட் வாங்க போனேன். அந்த ஆண்டி சொல்றாங்க, lain kali ya, lu boleh call saya lah. Saya berapa kali call? Lu punya nombor tak ada keluar. Sekarang asken banyak. Sekejap cakap 10,000 hilang. ஆண்டிக்கு தெரியுது கூட அங்கிளுக்கு தெரியல. சரி, அதை விட்டுருங்க. இவரு தவறு செஞ்சுட்டு இருக்கிறார். ஓகே, பாருங்க, நீங்களா பதில் சொல்லாதீங்க. இந்த 2 வருஷம் எதுவும் சொல்ல வேண்டாம். மேரி அம்மாவா? வேற மறந்துட்டேன். மேரி அம்மா. அந்த வருஷத்துல இருந்து சொல்லுங்க. இவன் செய்யற தவறு மரியாதை பார்க்க முடியுதா? என் பிரசன்னத்துக்கு எதிராக பேசுகிறாயே, உன்னை தேவன் பார்த்துக் கொள்வார். பீஸா ஆக்குறாரு. தெரியுதா சிஸ்டர்? இவன் செய்யற காரியம் உங்களுக்கு தெரியுது? ஏன் தெரியல? கண்ணுல ஏதோ பிரச்சனை இருக்கு பாஸ்டர். உனக்கு தெரியுதா? ஐயா பச்சை சட்டை தெரியுது ஐயா? தெரியுது பாஸ்டர், ஆனா தெரியல பாஸ்டர். போலே தெரியுதா? சரி, என்ன தெரியுதுன்னு சொல்லுங்க பாக்குறேன். என் மனைவி வீட்டு பக்கம் சுடுகாடு மட்டும் இருக்கு. அவங்க வீட்டுல செய்யற இன்னைக்கு நம்ம வாக்கில நல்லா கவனமா கேளுங்க. உங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நிற்கிறார். பிதா அதான் பார்க்கிறார். நீ செய்கிற தப்பிதங்களை பார்க்கல. இவன் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையை பார்க்கல. இவன் செய்கிற காரியத்தை பார்க்கல. பிதா இயேசு மூலமா இவனை மன்னிச்சு, இவனுடைய தவறுகளை மன்னிச்சு பிதா பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். இதுதான் என் இயேசு செய்த மிகப்பெரிய மரணம். உன் பாவத்துல வாழ்றது பிதாவோட சித்தம் இல்ல. இயேசு கிறிஸ்துவோட சித்தம் நீ பாவத்துல மரிச்சு நரகத்துக்கு போகிறதுல உன் பாவத்தை மன்னிச்சு அந்த பாவத்தை கழுவி இவரோட மரணத்தினால இவனை நீதிமானாய் தேவன் மாத்தி இருக்கிறார். இன்றைக்கு நம்ம எல்லாரையும் நீதிமானாய் தேவன் மாத்தி இருக்கிறார். ஆனா இங்க சொல்றாங்க, நீங்களோ உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை. பாருங்க, இப்படி சொல்றேன். ரோட்டுக்கு அந்த சைடுல தான் உங்க வீடு, சரியாமா? விஷயம் எல்லாம் ஓகே. வீட்டுக்கு இந்த ரோட்டுக்கு அந்த சைடு தான் உங்க வீடு. நீங்க இங்க இருந்து ரவீந்திரன் ஐயா பிரதர் இங்க இருந்து நேரா ஹைவே எடுத்து கூடாய்க்கு போய் சிப்பாராங்களா யூட்டர்ன் பண்ணி நேரா ஸ்கூடாய் டோல்ல இறங்கி போயிட்டு ஜேவி டவுன்ல ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து சேர்ச்சிக்கு வந்தது லேட் ஆச்சு பாஸ்டர் அப்படின்னா இது யார் மேல இருக்கிற தவறு? நான் விழுதா என் மேல தவறே இல்லைன்னு சொல்ற கூட்டம் இருக்கதான் செய்யுது. இன்னும் சபையில தான் உட்கார்ந்து இருக்கு. நானா வேஸ்ட் பாஸ்டர், வேஸ்டியா வேஸ்ட். இன்னைக்கு அநேக குடும்ப வாழ்க்கையில அநேக குடும்பத்துல இருக்கிற வேஸ்ட் கரெக்டா தான் வச்சிருக்கிறாங்க. வேஸ்ட் எடுக்கிற தீர்மானம் வேஸ்ட், எடுக்கிற செய்கிற காரியம் வேஸ்ட். ஆண்டவர் ஈஸியா ரொம்ப சுலபமா தந்திருக்கிறாரு. அவரை உண்மை உள்ளதோடு அவர் செய்த மரித்த அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளு. உனக்கு தேவன் மன்னிப்பை தருவார். உன் வாழ்க்கையில மறுவாழ்வை தருவார். உனக்கு புதிய வாழ்க்கை தருவார். சிந்தைகள் மாறப்படும். உன்னுடைய நோக்கங்கள் மாறப்படும். வசனம் தொடர்ந்து வாசிமா. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும், இங்க சொல்லப்படுகிறது வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத எந்த காரியத்திலும் மீட்கப்பட முடியாது. இயேசுடைய குற்றம் செய்யாத இயேசுடைய நாமத்தை தவிர அவர் ஒரு பாவம் செய்யல. அவர் 33 வருஷம் பூமியில வாழ்ந்தாரு, ஒரு பாவம் கூட செய்யலையா?
அந்த பாவம் செய்யாத தேவனுடைய ரத்தம் தான் நம் பாவத்தை மன்னித்தது, நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னித்தது, நம் சாபங்களை மன்னித்த இந்த தேவகுமாரன் ஒரு பாவம் கூட செய்யல. பாவம் அறியாத கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை மீட்கப்பட்டது, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்மளை தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார், நம்மளை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார், நம் குறைகளை தேவன் மன்னிச்சிருக்கிறார். சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க இறந்துட்டாங்களே. ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது, ஒரு மனுஷனை ஜீவிக்க வைக்கிறது, ஒரு மனுஷனுக்கு உயிர் கொடுக்கிறது இயேசுடைய வேலை இல்ல. அவன் பாவத்தை மன்னித்து நித்திய ஜீவனை அடையும்படிதான் இயேசு இவ்வளவாய் நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு அற்புதத்தை கண்டு, அதிசயத்தை கண்டு, தேவன் இங்கதான் வாழ்றாரு, தேவன் இங்கதான் செய்யறாரு, தேவன் இப்படிப்பட்டவர் என்று நிறைய பேர் சிந்தையில கற்பனை பண்றாங்க. தேவன் அதற்காக வரலையா? தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன்னோட வாழ்க்கையில உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லாம் இழந்து போயும் உனக்கு ஒரு புதிய பலனை தந்திருக்கிறாரு. அதற்காக தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் தந்தது, தேவன் தந்த நிச்சயம் என்ன தெரியுங்களா? மரணத்துக்கு அல்ல, நித்திய ஜீவனை நீ அடையும்படி. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ எவ்வளவு வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், இந்த பூமியில நல்ல பேர் நீ எடுத்திருக்கலாம். ஆனா உன்னுடைய வருகை, உன்னுடைய மரணம் தேவனால் கைவிடப்படுகிற சூழ்நிலையா இருந்தா நீ வாழ்ந்ததுல வசனம் அதான் சொல்லு, உலகம் எங்கும் நீ ஆதாயப்படுத்திட்டு உன்னுடைய ஆத்மாவை லாபம் என்ன? இன்னைக்கு அந்த அந்த நஷ்டப்படுத்தாதபடி, நீ நஷ்டப்பட்டு போகாதபடிதான் இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஆத்மாக்காக அவர் ஜீவனை தந்தார். நீ வாழும்படி, கிறிஸ்துவுக்குள்ள அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள நீ வாழும்படிதான் கிறிஸ்து நம்மளுக்காக ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான காரியம் நம்ம வாழ்க்கையை மாத்தாது. நம்ம மாறணும்னா மரித்த இயேசுவை பாருங்க, உனக்காக ஜீவனை கொடுத்த தேவனை பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. நாம் பாவத்திற்கு செத்து, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிப்போமாக. நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்கள், நல்ல கவனமா கேளுங்க, நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தினாலதான் மீட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? என் பாவம் என்னோட பாவம் அவரோட சரீரத்தினாலதான் மீட்டாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா நம்மளோட நம்பிக்கை என்ன தெரியுங்களா? இவங்க நம்பலையே, அம்மா நம்ப மாட்டாங்களே, மரியாதை நம்ப மாட்டாங்களே, இதுதான் நம்மளோட எண்ணம். என் மனைவி நம்ப மாட்டுது, என் பிள்ளை நம்ப மாட்டுது, என் சபா நம்ப மாட்டுது, இதுதான் நம்மளோட எண்ணம். ஆனா வசனம் சொல்லுது, திருப்பி வாசிமா அந்த வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர், யார் அது? சத்தமா சொல்லுங்க, யார் அவரு? சத்தமா, யார் அவரு? யார் அவரு? யார் மரித்தா? யார் சிலுவையில தொங்கினா? யார் ஜீவனை தந்தாரு? யார் பாவத்துக்காக மரித்தாரு? இயேசு. நம்மளுக்காக மரித்தவர் இயேசு. நீ வாழும்படி இயேசு மரித்தாரு, உன் பாவம் மன்னிக்கும்படி ரத்தத்தை சிந்தினார். தொடர்ந்து வாசிமா. அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சிலுவையில என் பாவத்தை இயேசு சுமந்தார். நானும் இது எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஷார்ட் எடுத்தாதான் எல்லாருக்கும் வேலை செய்யுது. தெரேசாக்கா, இயேசு சிலுவையில சுமந்தார் அவங்க பாவத்தை.
சந்தேகம் பாஸ்டர். அப்பனா இந்த சைடுல இருந்து ஆரம்பிக்கணும். சிலுவை அடி, சரி, ஷார்ட் அடி. யா, நம்ம இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசு ரத்தம் நம்ம மேல இருக்குது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான ரத்தம் இருக்கு பாஸ்டர். எப்பொழுதும் என் மேல ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆட்டுக்குட்டியான ரத்தம் நம்ம மேல எப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தெளித்து கொண்டு போயிட்டே இருக்கு. நம்ம பாவத்தை மன்னித்து கொண்டே இருக்கு. கழுவிக்கிட்டே இருக்கு. ஐயா, தேவனோட ரத்தம் நம்மளை கழுவலன்னா வேற யார் ஐயா கழுவ போகுது? தேவனோட ரத்தம் என்ன போடுது? சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளினால் பாருங்க, நம்மள ஆண்டவர் அவருடைய தழும்புகளினால நம்மளோட பாவங்களை ஆண்டவர் குணமாக்கினார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு வியாதி வருது? அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஏன் வியாதி வருதுன்னு தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேவன் உருவாக்கின ஜனங்களுக்கு ஏன் வியாதி வருது தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? நீங்க இன்னும் பாவத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. பசங்க, நான் பாவமே செய்யல. நீ பாவம் செய்யல, ஓகே, ஆனா அறிக்கை செஞ்சியா? ஆண்டவரே நான் விட்டுறேன்னு சொன்னியா? இது ஆவியானவர் கேட்கிற ஒரு கேள்வி. நீ பாவம் செய்யல, குட், பட் அறிக்கை செஞ்சியா? விட்டுட்டியா? சிந்தையில வச்சிருக்கியா? சிலர் சொல்லு பாருங்க, தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டு எழுப்பிடாத. அப்ப இவ்வளவு நேரம் என்ன பூனியாவை வாங்கிட்டு இருக்கோம்? மிருகமே ஞாபகம் வருது, மனுஷனே ஞாபகம் வருது. யா, நம்மளோட சிந்தை அறிக்கை செய்து விட்டுறோம். ஆண்டவரை இனி நான் நினைவு கூறக்கூடாது, இனி அந்த காரியத்தை நான் நினைக்க கூடாது. சிலர் பாருங்க, நம்ம மறக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம், பக்கத்திலே ஒரு சாத்தான் இருக்கும் ஞாபகப்படுத்துறதுக்கு. ஏய், நீ அதை செஞ்ச தெரியுமா? உனக்கு தெரியுமா? பி, நீ இதை பண்ண தெரியுமா? இயேசு அங்கிருந்து பார்த்துட்டு, அதெல்லாம் நம்பாத, நான் மன்னிச்சிட்டேன், இது அப்படிதான் உன்னை சொல்லி 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 உன்னை நோக பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லா கவனமா கேளுங்க. கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்கு சிலுவையில என்ன பண்ணாரா? சுமந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? சிலுவையில தேவன் என்னுடைய பாவங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை எங்க சுமந்தாரா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை எங்க சுமந்தாரு? எதுக்கு சுமந்தாரு? சிஸ்டர் தெரியுது சிஸ்டர், நம்ம பாவம் கழுவப்பட, நம்ம பாவம் தேவரமா, நம்ம பாவம் சிஸ்டர் மன்னிக்கப்படதான் அவர் சுமந்தார். மறுபடியும் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தல. வசனம் சொல்ல, பாவத்தை மறைக்காத, நல்லா இருக்க மாட்டேன், அதை அறிக்கை செய்து விட்டு விடு, தேவனிடத்துல இரக்கத்தை பெறுவ. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பாவங்களை சிலுவையில சுமந்தார். கலாத்தியர் 3:13 நம்ம சொன்னது போல, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கலாத்தியர் 3:13 சொல்லப்படுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. ஐயா, மரத்துல எவன் தொங்குறானோ அவன் சபிக்கப்பட்டவன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப பாவம் செய்யல, அவர் தேவகுமாரன். எல்லா இடங்களிலும் பிதாவை குறித்து, பிதாவோட வெளிப்பாடை குறித்து, பிதாவுடைய நன்மை குறித்து பேசின இயேசு கிறிஸ்து பாவம் செய்யல. அவர் எதுக்கியா அந்த மரத்துல போய் தொங்கணும்? இன்னைக்கு நம்மளுடைய, நீங்க நினைச்சு பாருங்க, யோசிங்க, உங்களுக்கு யோசிக்கிற தன்மை இருக்கு. பாவம் செய்யல, தவறு செய்யல, அவர் எதுக்கு சிலுவையில தொங்கணும்? மரத்துல தொங்குறவங்களுக்கு அடையாளம் என்னவா? அங்க என்ன போட்டிருக்கு? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்ப சபிக்கப்பட்டவன் தான் அந்த மரத்துல தொங்கணும். ஆமா தானே? வசனம் புரியுதா? 3:13 கலாத்தியர் 3:13 எடுத்துட்டீங்களா? வசனம் போல எடுத்துட்டீங்களா? ஒருத்த மரத்துல தொங்கணும்னா, இன்னைக்கு ஒருத்த கொண்டு போய் தூக்குல போடணும்னா அவன் என்ன நல்லவனை போய் பண்ணலாமா? அப்பாவிய போடலாமா? தப்பு செஞ்சவன தான் போடணும். ஆமா தானே? நம்மளுக்கு சில நேரத்தில் கண்ணே தெரிய மாட்டேங்குது. நல்லவனாலாம் கெட்டவன்றான், கெட்டவனாலாம் அவன் ரொம்ப இன்னசென்ட் பாஸ்டர்,
இரு. அந்த இன்னசென்ட் ஒரு நாள் பண்ணும் பாரு, இன்சைட்டட், ரிஜெக்டட். ரொம்ப நாள் வண்டி ஓடாது. ஒரு நாள் ரோட்ல போத்தாவா கிடைக்கும் பாருங்க, டயர்ஸ் போத்தா, மாத்தா ஜாடி போத்தா இல்ல பூத்தா, சூப்பரா இருக்கும். வண்டி வாங்கினா அல்லேலூயா எது. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொன்னாரு, கத்திரிக்காய் பழுத்தா கடத்தூருக்கு வந்துதான் ஆகணும்னாரு. கத்திரிக்காயே அழி போச்சு, கடத்தூருக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன, நான் திருப்பி சொன்னேன். அவரு இருந்தாரு என்ன அப்படி பார்த்துட்டு, இவன் நான் ஒரு படம் சொன்னேன், இவன் இதுக்கு மேல ஒண்ணு சொல்றான். ஏன் நான் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. மரத்துல தூக்கப்பட்டவன் எவனோ, வசனம் தெளிவா சொல்லுது, எவன் அவன் யாரோ மரத்துல தொங்குறவன். என்ன வேதம் என்ன சொல்லுது சார்? யார் மரத்துல தொங்கின மரியாதை? நம்ம தான் தொங்கணும். நம்ம பண்ற வேலை என்னன்னா வேலை. பாசத்தை பேசும்போது, பாசர் நீங்க ரொம்ப நல்லவர் பாசர், உங்க முகத்திலேயே தெரிந்து பாசர், அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி உருவிக்கிறேன். அந்த ஆளை பார்த்தா திருடன்னு இருக்குல்ல, உபாசம் தோன்றாரா, நல்லா ஓட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கு. வேற யாரும் சொல்ல, இந்த கூட்டம் தான் அந்த கூட்டம். காலையில் வரும்போது என்னன்னு சொல்லிட்டு வந்தாங்க தெரியாது பாஸ்டர். நீங்க சொன்ன ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா, பெந்தகோஸ்து கூட்டமா இருக்கதான் செய்யும். முதல்ல நம்மள தான் தூக்கல ஏத்தி இருக்கணும். ஆனா வசனம் நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்குது தெரியுமா? மரத்துல என்னது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக, பாருங்க, சாபம் இல்லாத கிறிஸ்து, சாபம் பெற்றுக்கொள்ளாத கிறிஸ்து யாருக்காக போனாரா? வசனம் போட்டுருக்கு, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து சாபமானார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? இன்னைக்கு உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? கையில வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு என்னோட சாபங்களுக்காக அவர் சாபமானார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட சாபங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, கழுவப்பட்டுச்சு. இனி உங்களுக்கு எந்த ஒரு பாவமோ, எந்த ஒரு சாபமோ, எந்த ஒரு உலகத்தினுடைய கிரியைகளோ உங்களை ஆளுகை செய்யாது. தேவ விடுதலை ஆக்கினார். விசுவாசித்தால் தேவ மகிமை நீ காண்பாய். ஹல்லேலூயா. இந்த சிந்தையோடு எல்லாரும் எழுந்து வரணுமாய் இந்த திருவிருந்து ஆராதனைக்கு போவோம். இந்த நாளில் தேவன் மரணத்தை தேவன் ஒப்பு கொடுத்த ஒரு நாளா இருக்கிறனால நீங்களும் நானும், ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் திருவிருந்து ஆராதனையில், ஆண்டவரே நீர் எங்களுக்காக சாபம்